தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவை மதுரை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட பிரதிநிதிகள் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியை தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சங்க கொடியேற்றப்பட்டு தியாகிகள் நினைவு தூணில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட பிரதிநிதித்துவ பேரவைக்கு மாவட்ட தலைவர் தமிழ் தலைமை வகித்தார். மாவட்ட இணைச் செயலாளர் ராம்குமார் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். மாவட்ட துணைத் தலைவர் மகேந்திரன் வரவேற்புரையாற்றினார். மாநில செயலாளர் நீதிராஜா தொடக்க உரையாற்றினார். மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் செயலாளர் அறிக்கையை வாசித்தார். மாவட்ட பொருளாளர் பரமசிவன் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். தொடர்ந்து அறிக்கைகள் மீது விவாதம், காலியாக உள்ள நிர்வாகிகள் தேர்வு ஆகியவை நடைபெற்றன. மாவட்ட துணைத் தலைவர்கள் மூர்த்தி, சந்திரபாண்டி, மனோகரன், மாவட்ட இணைச் செயலாளர்கள் பெரியகருப்பன், சுஜாதா, மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா, மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். இந்திய தொழிற்சங்க மைய உதவிச் செயலாளர் சந்தியாகு மற்றும் தோழமைச்சங்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மாநில செயலாளர் ஜெசி நிறைவுரையாற்றினார். மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டிச்செல்வி நன்றியுரையாற்றினார். பேரவையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி அமல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் தனியார்மயத்தை புகுத்துதல், அவுட்சோர்சிங் ஒப்பந்த நியமன முறை நடைமுறையை கைவிட வேண்டும். மதுரை மாநகரில் நடைபெற்று வரும் கோரிப்பாளையம் ஆவின் சந்திப்பு பால பணிகள், குடிநீர் குழாய் பொருத்தும் பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிக்க வேண்டும். மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகிய பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆவண செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், துறைச்சங்க மற்றும் தோழமைச்சங்க நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.